Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தான். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வருது. ஸோ அட்வான்ஸ் விஷஸ் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான். அதுவும் வந்து ப்ளம் கேக்கு. இதுக்கு வந்து கோதுமை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு மிக்சியில் இந்த கோதுமை மாவோட சேர்த்து அரைச்சி இதை சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட நீங்க வந்து வெல்லத்தை கூட துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 3/4 கப் அளவுக்கே வந்து நான் வந்து 1/2 கப் வந்து நெய்யும் 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திருக்கிறேன். 1/2 கப் வந்து தயிர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இதுதான் இதுக்கு முக்கியமான பொருட்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது ப்ளம் கேக்குனாலே வந்து இது மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி நான் வந்து கிரீன் வித் ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி திராட்சையும் கருப்பும் கோல்டு கலரும் எடுத்து வச்சிருக்கேன். நட்ஸ் பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ், பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்களே வந்து பர்ஃபெக்டா இந்த கேக் வரும். ஏன் இந்த பவுடர் எல்லாம், அதாவது கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு இதை வந்து இப்படி லைட்டா பெரட்டி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நம்ம கேக் பேட்டரோட போடும்போது உங்களுக்கு எல்லா சைடுமே வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பரவி இருக்கும். இல்லை நீங்க அப்படியே போட்டீங்கன்னா ஒரே சைடில் வந்து இது வந்து இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம குக்கரில் இப்போ செய்ய போகிறோம். குக்கரில் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கல் உப்போ அல்லது சால்ட்டோ போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரை மூடியே ப்ரீ ஹீட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோதுமை மாவில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு. அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுடணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாமே வந்து இதில் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கேக் செய்யறது. நீங்கள் வித்தின் ஒரு 1/2 ஹவரில் இது குக் ஆகிற டைமிங் மட்டும்தான். ப்ரிப்பரேஷன் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய்க்கு வந்து இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பிசைய முடியும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டோ அல்லது பால் விட்டோ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கேக் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஒரு ட்ரேல நீங்க ரவுண்டோ, அது உங்கள்கிட்ட என்ன மாதிரி ட்ரே இருக்கோ நீங்க அதுல வந்து கொஞ்சம் நெய் ஃபுல்லா வந்து தாராளமா அப்ளை பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பவுடரையும் தூவிடணும். அதாவது கோதுமை மாவோ அல்லது மைதா நீங்க எது செய்யறீங்களோ அந்த பவுடர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக்கு அந்த பாத்திரத்துல ஒட்டாத ஈஸியா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் நம்ம இது மாதிரி போட்டுடலாம். உங்களுக்கு வந்து கேக்கு வந்து அதாவது வந்து குக் ஆகி நம்ம வந்து திருப்பும் போது ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இந்த கேக்ல பாத்தீங்கன்னா எக்கு கிடையாது, சுகர் கிடையாது, எசன்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்குங்க. கண்டிப்பா இதை வந்து நீங்க கிறிஸ்மஸ்க்கோ அல்லது நியூ இயர்க்கோ கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு கலர் வந்துருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கே வந்து எந்தவித கலருமே நான் ஆட் பண்ணல, ஆனா சூப்பரா இருக்கு பாருங்க கலர். இது மாதிரி ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஃபியூச்சர்ல நிறைய இது மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஜஸ்ட் இப்படி வந்து லைட்டா வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் டேப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா செட் ஆயிடும். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வந்து இதை எடுத்து வச்சிடணும்.
இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காம இருக்கும். இப்போ வந்து இதோட ஸ்டீம் எல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளேட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் எடையே திறக்காதீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃபோ அல்லது டூத் பிக்கோ வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு இது மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து இதில் துளி கூட ஒட்டக்கூடாது. ஒட்டலைனாலே உங்களுக்கு கேக் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் எதுவுமே பண்ணலைங்க. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் எவ்வளோ அந்த பயங்கர ஹீட்டாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாவெல்லாம் லாஸ்ட்டில் வந்து அந்த கேக் ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணதுனால கொஞ்சம் கூட ஒட்டாத சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரேயில் துளி கூட ஒட்டாத இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்பாஞ்சாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். பாய்.